எரிமலையே கொந்தளிச்சாலும் பதட்டப்படாமல் எருமை மாதிரி பொறுமையாக இருக்கணும். என்னடா திடீர்னு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் சொல்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரியான ஒரு பொறுமையோடு இருக்கிறவங்களால தான் நல்ல சுவையான அருமையான உணவு சமைக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி நைட்டு நம்மளோட டின்னர் ஸ்பெஷல். ஸோ இதில் நம்ம இப்போ வைக்க போகிறது மீன் குழம்பு. அதுவும் ஸ்பெஷலான மீன் குழம்பு. என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? புளி கிடையாது. நம்ம மீன் கறி வைக்கிற வரைக்கும் அதில் கரண்டி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மாங்காய் இட்ட தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு, மீன் கறி, கேரளா ஸ்பெஷல். 1 கிலோ மீன் நல்லா எடுத்து சுத்தமாக கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சங்கரா மீன்னு சொல்லுவாங்க, கேரளாவிலலாம் கிளி மீன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கோர மீன்னு சொல்லுவாங்க. ஸோ காய்கறி, ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் மாங்காய், 4 பச்சை மிளகாய், ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு கீத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டோம். ஸோ சட்டி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எப்போவுமே மீன் குழம்பெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி மசாலாலாம் போட்டு புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடுவோம். இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஸ்டார்டிங் வதக்கிற இதே கிடையாது. அதுவும் வெங்காயம் சுத்தமாக கிடையாது. இது ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காரம் சாப்பிடாதவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம். தக்காளி, மாங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் ஆட் பண்ணிவிட்டு, உப்பு அதிகமாக போடாதீங்க. கரெக்டாக என்ன அளவுக்கு நம்ம குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். உப்பும் ஆட் பண்ணிட்டோம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி ரொம்ப அதிகமாக தேவையில்லை. தேங்காவும் நம்ம அரைச்சி ஊற்றுவோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம கரண்டி முக்கியமாக யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. லாஸ்ட்டாக கொதி வரும்போது அதில் இருக்க உப்பு செக் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சின்னதாக ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை கிண்டி விடுறதுக்கோ வதக்கிறதுக்கோ கரண்டி நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம். 1/2 மூடி தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், அப்புறம் மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன். காரம் அதிகமாக வரக்கூடாது. ரொம்ப காரம் திட்டமாக இருக்கிற அளவுக்கு போட்டு அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம சட்டியில் வச்சதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அது கொஞ்சம் கொதித்து வரும்போது ஜாரில் அரைச்சி வச்சுருந்ததையும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு அது கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் அதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இது வரைக்குமே நம்ம கரண்டி யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட சட்டியை அப்படியே எடுத்து கலக்கி விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா சூப்பராக கலக்கி விட்டுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கொதி வரட்டும். அப்போது மீன் வரும்போது நம்ம கடுகு வறுத்து தாளித்து ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நாங்கள் உப்பு செக் பண்ணிக்கிங்க. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா மாங்காவுடைய புளிப்பு எல்லாம் இறங்கி குழம்பு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம குழம்பை தாளித்து விட்டுக்கலாம். ஒரு 2 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், இதை 3ம் போட்டு சூப்பராக தாளித்து விட்டுக்கலாம். தாளித்து இதோ கொதிச்சிட்டு இருக்க குழம்பு மீனெல்லாம் வெந்துடணும். அப்போது கரெக்டாக தாளித்து ஊற்றி எல்லாம் ஓகேன்னா ஸ்டவ்வு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ சூப்பரான ஒரு மீன் குழம்பு நம்ம தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இன்க்ளூடிங் சப்பாத்தி, பரோட்டா, எதுக்கு வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு கேரளா மீன் குழம்பு.